அமைப்புகளை தொடர்ந்து மக்களுடன் முதல்வர் எனும் திட்டத்தை ஊரக பகுதிகளில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்திருக்கிறார். இதற்காக தருமபுரி மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய விழாவில் தற்பொழுது முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். கடந்த 2021ஆம் ஆண்டில் இருந்தே பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாடு அரசின் சார்பாக கொண்டுவரப்பட்டு இருக்கிறது. அதில் ஒரு பகுதியாக இந்த மக்களுடன் முதல்வர் திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் நோக்கம் என்பது துறைகளின் சேவைகளை விரைவாகவும் எளிதாகவும் மக்களை சென்று சேர வேண்டும் என இந்த திட்டமானது உருவாக்கப்பட்டது. மேலும் இந்த திட்டத்தின் அரசு துறை சேவைகள் பெற மக்கள் மனு அளிக்கும் போது அதன் மீது உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்பதற்காகவும் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் முதற்கட்டமாக கடந்த ஆண்டு மக்களுடன் முதல்வர் எனும் திட்டம் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் தொடங்கி வைக்கப்பட்டது. குறிப்பாக கடந்த ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி முதல்வர் மு.க.ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். தொடங்கி வைத்தது முதல் தற்போது வரை பல லட்சம் மனுக்கள் இந்த திட்டத்தின் மூலம் பெறப்பட்டு மொத்தம் 8.74 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டு இருக்கிறது. இதையடுத்து இந்த திட்டத்தை அடுத்த கட்டமாக விரிவுபடுத்துவதற்கான நோக்கோடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை தொடர்ந்து ஊரக பகுதிகளிலும் இந்த திட்டம் அறிமுகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதன்படி அனைத்து மாவட்டங்களில் உள்ள ஊரக பகுதிகளிலும் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்படும் என்று அறிவித்ததன் அடிப்படையில் இன்று அந்த மக்களுடன் முதல்வர் திட்டமானது ஊரக பகுதிகளில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். மேலும் தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெறும் விழாவில் பங்கேற்று இந்த ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் என்னும் திட்டத்தை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து மக்களிடமிருந்து மனுக்களையும் பெறுகிறார். இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள 12,500 ஊராட்சிகளில் 2,500 முகாம்கள் மூலம் 15 அரசு துறைகளில் 44 சேவைகளுக்காக பொதுமக்களிடம் மனுக்கள் பெறப்படுகிறது. மேலும் இதையடுத்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சேலம் கோட்டத்தின் சார்பில் மகளிர் பயணம் செய்யும் பழைய பஸ்களுக்கு பதிலாக 20 புதிய பஸ்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து துவங்கி வைக்கிறார். மேலும் பல்வேறு இதுபோன்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கான அடிக்கல் நாட்டி பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்னர் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேருரை ஆற்ற விழா உரை ஆற்ற இருக்கிறார். இதற்காக இன்று காலையிலே சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தர்மபுரி சென்றிருக்கிறார். மேலும் அப்பகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகையை முன்னிட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஊரக பகுதிகளிலும் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைத்து பல்வேறு திட்ட பணிகளையும் அடிக்கல் நாட்டி பல்வேறு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேருரை ஆற்ற இருக்கிறார்.